கவர்மெண்ட் லேப்டாப் E41 இதுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றுறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருந்தே டிஸ்பிளே மாற்றிக்கலாம். டிஸ்பிளே போயிடுச்சுன்னா வீட்டிலே மாற்றிக்கோங்க, எங்கேயும் கடைக்கு எடுத்துன்னு போகாதீங்க. அதனால் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ்னால் ஒரு 500 வரையும் சேவிங்ஸ் ஆகும். எப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் எந்த ஒரு டூலுமே இல்லாமல் கூட இந்த லேப்டாப் நம்ம டிஸ்பிளே மாற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு கொஞ்சம் இடையில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் நகத்தை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு மைனஸ் டூல் வச்சோ பிரித்து எடுங்க. கேர்ஃபுல்லாக எடுங்க. இதில் ஒரு 4-5 இடத்துல கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டர் மட்டும் டக்குன்னு சவுண்ட் வரும் பிரிக்கும் போது. அது மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ தான் இருக்கும். அது ஸ்டார்லேயே கழட்டி எடுத்துடலாம். இல்லைனா டெஸ்டர் இருந்தால் கூட அதிலே கூட கழட்டி எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே 2 கீழே 2 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூ கழட்டி எடுத்துக்கோங்க. இது டிஸ்பிளே மாற்றுறது எந்த ஒரு கஷ்டமான வேலையும் இல்லை, சுலபமாகவே மாற்றிடலாம் நம்ம. இந்த கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும் இல்லை, இதை பேஸ் பண்ணி வர எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்புக்கும் ஈஸியாகவே மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் டிஸ்பிளே தனியாக எடுத்துட்டேன். இதில் ஒரு கனெக்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரே ஒரு ஸ்டிப் மட்டும்தான் இருக்கும். அது டிஸ்பிளே கனெக்டர். அது இப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் டிஸ்பிளே. இப்போ இது எடுத்துகிட்டு வேறு டிஸ்பிளே போட்டால் சரியாக போயிடுது. சுலபமாகவே மாற்றிடலாம். அந்த ஒரே ஒரு கனெக்டர் மட்டும்தான் இருக்கும், 4 ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக மாற்றிடலாம். இப்போ நம்ம திரும்பவும் புது டிஸ்பிளேயில் கனெக்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள், கனெக்டர் டேமேஜ் ஆகாத மாதிரி பண்ணுங்கள். இந்த கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ண உடனே இந்த ஸ்டிக்கரை சும்மா அந்த டிஸ்பிளே மேலே ஒட்டிடுங்க. திரும்பவும் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்க்ரூ ஏற்றிக்குங்க. இங்கே கீழே டோன்ட் டச்சுன்னு அங்கேயே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க பிளாக் கலரில் டிஸ்பிளேயில். அந்த இடத்த மட்டும் நீங்கள் எதுவும் டேமேஜ் பண்ணாமல் டச் பண்ணாமல் இருந்தால் போதும். ஏன்னா அங்கே தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு ஒன்று இருக்கும், டிஸ்பிளே ஆப்ரேட் பண்ணுற போர்டு இருக்கும். அதனால் அந்த இடத்த மட்டும் எதுவும் டேமேஜ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு கண்டினியூவாக உங்கள் கழட்டுறது போட்டுறது வரைக்கும் அதை மட்டும் பாருங்கள். வேறு எதுவும் டச் பண்ணி எதுவும் டேமேஜ் பண்ணுறது மட்டும் வேணாம். மற்றபடி 4 ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணி எடுத்துக்கலாம். லாக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேமை திரும்ப எடுத்து அப்படியே உட்கார கீழே ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பை உட்கார வச்சுருங்க. லேப்டாப்புக்கு போர்டுக்கு வர கிளிப் மட்டும் ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு திரும்ப எல்லா கார்னர் அப்படியே ப்ரெஸ் பண்ணினே போனீங்கன்னா டக் டக் டக்குன்னு சவுண்ட் வரும். அந்த மாதிரி சவுண்டு கரெக்டாக உட்காந்து டக் டக்குன்னு வந்துச்சுன்னா அது 2 ஃப்ரேமும் ஒன்றா கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா க்ளீனாக முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் டிஸ்பிளே மாற்றுறது. அவ்வளோதான், டிஸ்பிளே மாற்றி முடிச்சாச்சு. இது டிஸ்பிளே வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டருங்களில், கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டருங்களில் எங்கன்னா டிஸ்பிளே கிடைக்கும், வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.